ஓகே. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பயனெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சோட நேம் வந்து பயனெக்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்சில் இப்போ பாரு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சொலோனோ இருக்கு. சொலோனோ டு யூஎஸ்டிடி எல்லாமே நம்ம யூஎஸ்டிடியில் தான் கொண்டு வர போகிறோம். பிடிசி டு யூஎஸ்டிடி. ஆமாம், பிடிசி டு இது நம்ம பிஎன்பி டு பிடிசி வச்சுருந்தோம்ல, நம்ம வந்து மோஸ்ட்லி இதே மாதிரி கொண்டு வந்துடலாம். எல்லாமே வந்து யூஎஸ்டிடினா யூஎஸ்டிடி தான். இப்போ இங்கே வந்து யூஎஸ்டிடின்னு செலக்ட் பண்ணனால எல்லா காயினுமே யூஎஸ்டிடி வேல்யூவில் தான் காமிக்கும். இவ்வளோ காயின் இருக்குது, எல்லா காயினுமே யூஎஸ்டிடியோட வேல்யூ தான் காமிக்கும். இது எல்லாமே யூஎஸ்டிடி வேல்யூ தான். இப்போ நான் பிடிசி செலக்ட் பண்ணால் மட்டும் எல்லா காயினும் பிடிசியோட வேல்யூ காட்டும். அப்போ ஒரு காயின், இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், ஒரு காயின் இப்போ இடிஹெச், இந்த இடிஹெச் வந்து ஒரு காயினோட விலை, இதோட ஒரு காயினோட விலை பிட்காயினுக்கு கம்பேர் பண்ணும்போது இவ்வளோதான் வருது. ஏன்னா பிட்காயினோட ரேட் வந்து ஜாஸ்தி, இடிஹெச்சோட ரேட் வந்து கம்மி. இப்போ இதை யூஎஸ்டிடியா மாத்தினா பாருங்க. இப்போ அதே இடிஹெச் வந்து 3025. ஆனால் நம்ம பிடிசின்னு மாற்றும் போது 1 கூட வரல, 0.1 கூட வரல, 0.032. அப்போ பிடிசியோட வேல்யூ ஜாஸ்திட்டனால இங்கே பிடிசியாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறாங்க இடிஹெச்சோட வேல்யூவை. இப்போ யூஎஸ்டிடியை நம்ம வச்சுருக்கலாம், நம்ம யூஎஸ்டிடியாவே பார்க்கலாம். யூஎஸ்டிடி தான் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு ரேட்டிங். ஓகே, இப்போ நான் எஸ்ஓஎல் செலக்ட் பண்ணிக்கிறேன், சொலோனா செலக்ட் பண்ணிக்கிறேன். சொலோனாவோட லோகோ பக்கத்தில் இருக்கு பாருங்க, இந்த லோகோ தான் நம்மளுக்கு வந்து தெரியணும். எல்லாத்துக்கும் லோகோ வந்து மஸ்ட், எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ட்ரேடிங் செக்ஷன். ட்ரேடிங் செக்ஷனோட பிளாட்ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் போயிட்டே இருக்கு. இந்த லைவ் ட்ரேடிங் வந்து இப்போ பாருங்க, இது வந்து சொலோனாவோட ரேட், அதாவது ஒரே ஒரு சொலோனாவோட விலை இன்னைக்கு யூஎஸ்டிடியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 142. இப்போ 143.97. இந்த 97ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பர் செகண்ட் வந்து இது மாறிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல எங்க பார்க்கலாம்னா இந்த இடத்துல பார்க்கலாம் பாருங்க. இப்போ 4288, 4290, இங்க 43, இங்கதான் 43 வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 42ல பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே வரும். இது வந்து பையிங் ரேட்டு. இப்போ பையிங் ரேட் வந்து எப்பவுமே கம்மியான விலை தான் பையிங் வாங்குவோம். நம்ம விற்கிறது வந்து அதிகமான விலையில விற்போம், அப்பதானே லாபம் எடுக்க முடியும். அப்போ இதுதான் பையிங் ரேட், இதெல்லாம் கம்மி ஆயிட்டே இருக்கும். இது நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் இது வந்து அடுத்த கட்டமா இதை வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து பை தனியா இருக்கும், செல் தனியா இருக்கும். இது ரெண்டத்தையும் நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு இதுல இந்த பை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு ஒரு சொலோனாவோட ரேட்டு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இப்போ பைன்னு கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன யூஎஸ்டிடின்னு வந்துருச்சு. ஏன் யூஎஸ்டிடி வந்திருக்குன்னா இங்க யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணியிருக்கோம். எங்க இங்க இங்க இப்போ பிடிசி செலக்ட் பண்ணா இங்க பிடிசி வரணும். இப்போ இங்க யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா நீங்க எந்த செலக்ட் பண்ணாலுமே இங்க வந்து உங்களுக்கு யூஎஸ்டிடி வர மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சொலோனாவோட ரேட்டை வந்து யூஎஸ்டிடியா பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆள் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா இந்த பையிங் எந்த விலைக்கு வாங்க போறாங்க. இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 142, இந்த ரேட்ல 142.9596ல போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இந்த பிரைஸ் மாறும் ஆட்டோமேட்டிக்கா. எப்படி மாறும்னா இதை நான் கிளிக் பண்ணிட்டேன், இந்த சென்டர்ல இங்க ஒரு ரேட் இருக்கு, இங்க ஒரு ரேட் இருக்கு. இதை கிளிக் பண்ணா சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆகல பாருங்க. நம்ம எக்ஸ்சேஞ்சில் இது மட்டும் ஒர்க் பண்ணிட்டோம், பட் ஆனால் இது ஒர்க் பண்ணல. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த நம்பர் இங்க வரும் பாருங்க. கிளிக் பண்ண உடனே நம்பர் மாறிடுச்சா? இது வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். இதை ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் போகணும். இப்போ இதை நான் கிளிக் பண்றேன், கிளிக் பண்ண உடனே மாறிடுச்சு பாருங்க.
அப்போ இந்த அமௌண்ட் மாற மாற இங்கே மாறும். அப்போ எதுக்கு அவங்க வந்து ஆர்டர் போட போகிறாங்க? இப்போ வாங்கணும்னா அதிகமான காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க, கம்மியான காசு கொடுத்தா வாங்குவாங்க. அப்போ என்னன்னா இப்போ வந்து இப்போ ஏறிட்டு இருக்கு. இப்போ ஏறினது இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. அப்போ ஏறுற கிராஃப் கண்டிப்பாக இறங்கும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இதில் இந்த லிஸ்ட்டில் பாருங்க, இந்த லிஸ்ட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 92 42.90 அது வரைக்கும் வருது. இப்போ 98, இப்போ 98 நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே 98 வந்துடுச்சு, 88 வந்துடுச்சு பாருங்க. 88 நான் கிளிக் பண்ணோன்னா 88 வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து சொலோனா நான் வந்து போடணும். ஏன்னா நான் இங்கே சொலோனா தானே போட்டிருக்கேன், சொலோனா காயின் வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அப்போ சொலோனா காயின் வச்சு ட்ரேட் பண்ணணும்னா என்னோட வேலெட்டில் சொலோனா வச்சிருக்கணும். நான் என் வேலெட் எங்கே இருக்கு? இதோ இருக்கு வேலெட், இதோ இருக்கு வேலெட், இதான் என்னோட வேலெட். என் வேலெட்டில் போனால் என் வேலெட்டில் டெபாசிட் வேலெட்டில் பாருங்க, மொத்தமே என்கிட்ட 2.51 யூஎஸ்டிடி தான் இருக்கு. யூஎஸ்டி தான் இருக்கு, மொத்தமே அவ்வளோதான் இருக்கு என்கிட்ட. டெபாசிட்ல வந்து இதுதான் டெபாசிட் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் நான் பண்ண டெபாசிட் ஹிஸ்ட்ரி இங்கே இந்த எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளியரான ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம இதில் வைக்கணும். இங்கே டெபாசிட் வந்துருச்சு, இங்கே வந்து வித்ரால். நான் வித்ரால் எடுத்த அமௌண்ட் எல்லாமே இங்கே வந்துடும், நான் எவ்வளோ வித்ரால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வேற காயின், சரிங்களா? நான் எந்த காயின் வேணாலும் வித்ரால் எடுப்பேன். மோஸ்ட்லி யூஎஸ்டிடி தான் வித்ரால் எடுத்திருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே யூஎஸ்டிடியாக தான் வித்ரால் எடுப்பாங்க. அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்பாட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் எப்போவுமே வந்து யூஎஸ்டிடியாக வெளியே கொடுத்துருவோம். சரி, இப்போ பை. இப்போ என்னால் வந்து இப்போ லைவாக பை பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா என்கிட்ட சொல்லணும் இல்லை. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா 25% என்கிட்ட இருந்திருந்தால் என்னோட வேலெட்டில் இந்த இடத்துல எனக்கு சொல்லணும் இருந்திருந்தா, காயின் பாக்ஸ்ன்னு தனியாக இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இங்கே சொல்லணும் இருந்துச்சுன்னா நான் இங்கே என்னால் இங்கே வந்து கொடுக்க முடியும். இப்போ எவ்வளோ நான் கொடுக்க போகிறேன்? 25%. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோட வேலெட்டில் வந்து ஒரு 100 சொல்லலாம். இப்போ என்னோட வேலெட்டில் கரண்ட் வேலெட்டில் இருக்க ப்ரைஸ் எடுத்துக்கலாம். என் வேலெட்டில் வந்து 2 இருக்கு, 2.51 இருக்கு. அப்போ இங்க வந்து 25%னா 2.51ல 25% அமௌண்ட் தான் இங்க வரணும். இங்க வந்து 50%. 2.51ல இதுல பாதி அமௌண்ட் இல்ல பாதி 50% மட்டும் தான் எனக்கு இங்க வரணும் இங்க. அதே மாதிரி இது வந்து 75%. அதே மாதிரி 100% நான் வச்சேன்னா இந்த வேல்யூல இருந்து மொத்தமா இங்க வந்துடணும். 100% ஆஃப் அமௌண்ட் எனக்கு இங்க வந்துடணும். அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நான் இங்க வைக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணக்கூடிய இடம் இது. ஓகே, இப்போ நான் இங்க அமௌண்ட் போட்டாச்சு. எந்த அமௌண்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன்? இப்போ பாருங்க இறங்கிடுச்சு வேல்யூ, கீழே வச்சிடுறேன். இப்போ இந்த கம்மி அமௌண்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னா இது போட்டுட்டு நான் 100%. இப்போ என்கிட்ட வந்து 2 இருக்குன்னா நான் 2 டைப் பண்ணணும், வந்துடுச்சு 2. ஆனால் 2 வச்சு ட்ரேட் பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண சொல்லுது, சரிங்களா? ஏன்னா ட்ரேட் பண்ண முடியாது, அதனால டெபாசிட் பண்ண சொல்லுது. அப்போ இங்க வந்து அமௌண்ட் கொடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாக்ஸ் என்ன யூஸ் ஆகும்னா இந்த மார்க்கெட்டோட வேல்யூவை கொண்டு வரும். செகண்ட் இந்த வேல்யூ எந்த வேல்யூல நான் இந்த காயினை வாங்க போறேன்? இப்போ எனக்கு இந்த வேல்யூல காயின் வாங்கணும், சரிங்களா? அப்போ இந்த வேல்யூல நான் எத்தனை வாங்க போறேன், எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க போறேன்? அப்போ என்கிட்ட சொல்லணும் எவ்வளவு இருக்கு. அப்போ இங்கே அந்த வேல்யூ அங்க நம்பர் இங்க நான் டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து 210 சொல்லணும் நான் வாங்க போறேன், எது இந்த வேல்யூல அப்படின்னா கால்குலேட்டர் நான் எடுத்து காமிக்கிறேன். சொல்லணும் எவ்வளோ? 210. அப்போ இங்க 210 சொல்லணும்னா மல்டிப்ளே 10142.86. ஓகே, ஈக்குவல்ஸ் எவ்வளோ வருது பாருங்க, 30,000.6. இதுதான் கால்குலேஷன். இப்போ நீங்க வந்து இங்கே போடுற வேல்யூவும்
இதுதான் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூக்கு இதை வந்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா அப்போ எவ்வளவு நம்ம வந்து வால்யூம் அப்படின்றது கீழே காமிச்சிருது பாருங்க. கரெக்டா வந்தது பாத்தீங்களா? இதுல அவைலபிள் பேலன்ஸ் என்னுடைய எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ்ல இருக்கிறது வேற, என்னோட ட்ரேடிங் பேலன்ஸ்ல இருக்கிறது வேற. என்னோட ட்ரேடிங் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கு? இவ்வளவுதான் இருக்கு என்னோட ட்ரேடிங் பேலன்ஸ்ல. இந்த யூஎஸ்டிடி வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் என்னோட ட்ரேடிங் பேலன்ஸ். அப்போ எனக்கு ட்ரேடிங் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குன்றதும் இங்க காமிச்சிடணும். இப்போ நான் எவ்வளவு வேல்யூக்கு நான் வந்து எவ்வளவு வாங்க போறேன். இப்போ இவ்வளவு சொல்லணும்னா இவ்வளவு யூஎஸ்டிக்கு நான் வாங்க போறேன். அப்போ எனக்கு இவ்வளவு யூஎஸ்டி இருக்கணும். இருந்தாதான் என்னால வாங்க முடியும். அப்போ 30,000 யூஎஸ்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 சொலோனா போட்டா இந்த அமௌண்ட் அப்படியே வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் 2 போட்டேன்னா இது அப்படியே டபுள் ஆகி வரும். அப்போ எனக்கு இந்த அமௌண்ட் எனக்கு இங்க வரணும். இல்லை எனக்கு நான் வந்து 0 இல்லை 0.23 வாங்க போறேன்னா எனக்கு இவ்வளோ யூஎஸ்டி இருந்தால் போதும். அப்போ இந்த கால்குலேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகணும். இதுதான் பையிங். அப்போ ஒருத்தங்க பை பண்ணும்போது இந்த கால்குலேஷன்ல இவ்வளோ. அடுத்தது நம்ம வந்து ஃபீஸ் வைக்கணும். இப்போ சொலோனாக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா? இவ்வளோ சொலோனா நம்ம ஃபீஸ் வந்து சொலோனாவாக தான் வாங்கணும். சொலோனாவோட ஃபீஸு சொலோனாவை வாங்கணும். அப்படி ஃபீஸ் நம்ம வாங்கிடுவோம். அடுத்தது அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பை அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயின் பேலன்ஸ்ல இருக்கு. இருங்க, இவ்வளவுதான் இருக்கு. அப்போ இதுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபார்ம். மெயின் பேலன்ஸ்ல இருந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னா என்னோட மெயின் பேலன்ஸ். நான் டெபாசிட் பண்றது வந்து மெயின் பேலன்ஸ். அப்போ நான் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நான் இந்த மாதிரி ட்ரேடிங்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த 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 இடத்துல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் இங்கே என்ன எவ்வளோ காயின், எந்த காயினை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு பண்ணிட்டு இங்கேயே நான் அதே மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஏன்னா என்னோட மெயின் பேலன்ஸ்லேருந்து மொத்த காசை நான் ட்ரேட் பண்ண போறது இல்லை. நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதை நான் இங்கே போட்டுப்பேன். 50% தான் நான் ட்ரேட் பண்ண ஆசைப்படுறேன். நான் வந்து 100% ட்ரேட் பண்ண ஆசைப்படுறேன். அப்போ நான் எவ்வளோ பண்றேனோ அது பண்ணிட்டு ஆள் கொடுத்துட்டா மொத்த பணத்தையும் நான் வந்து இங்கே போட்டு நான் டிரான்ஸ்ஃபர்னு கொடுத்தேன்னா இப்போ டிரான்ஸ்ஃபர்னு கொடுத்த உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபர்டு நீங்கள் மெசேஜ் வந்துருச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே வரல. இப்போ நான் இப்படி மாற்றி பார்க்குறேன். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 0வா இருந்தது, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா இங்கே வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து மெயின் பேலன்ஸ்னு ஒரு இடம் வச்சிருக்கணும். அப்புறம் ட்ரேடிங் பேலன்ஸ் இன்னொன்று வச்சிருக்கணும். இப்போ ட்ரேடிங் பேலன்ஸ்ல 0 ஆனது இப்போ வந்து நம்பர் வந்துச்சு. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இங்கே பேலன்ஸ் வந்துடும். அப்போ நான் ட்ரேடிங்க்குன்னு தனி அமௌண்ட் வச்சுட்டு தான் நான் இங்கே ட்ரேட் பண்ண போறேன். நான் மொத்த காசையும் வச்சு பண்ண மாட்டேன். அடுத்தது இது வந்து ஹிஸ்ட்ரி. இந்த இடத்துல வந்து என்ன ஹிஸ்ட்ரி வரும்னா இப்போ நான் இங்க பர்ச்சேஸ் போட்ட உடனே எனக்கு இங்க ஹிஸ்ட்ரி வரும். ஓல்டு ஹிஸ்ட்ரி நான் காமிக்கிறேன். இதுதான் ஓல்டு ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில என்ன தெரியுதுன்னு பாருங்க. இப்போ இப்போ வந்து பை, நம்ம இப்போ பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், சேல்ஸ் பத்தி பேசல. நான் வாங்கும்போது பை அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து இங்க நடந்திருக்கு. அடுத்தது பேர்னா காயின். எந்த இதுல இப்போ சொலோனோல இருந்து யூஎஸ்டிடி பேர், சரிங்களா? இங்க நம்ம செலக்ட் பண்றோம்ல, இங்க மேல நம்ம செலக்ட் பண்றோம், இது அது காமிச்சிடணும். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இந்த டேபிள்ல என்னெல்லாம் காமிக்கணும்னா அடுத்தது நான் வந்து ஃபில்லிங் டைம், எந்த டைம்ல நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ஆர்டர் இங்க பாருங்க, இங்க வந்து லிமிட்டு, மார்க்கெட், அப்புறம் கிரிட் பை,
இது மூணும் இருக்கு. இந்த மூணுத்துல நான் எந்த டேப்ல நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இது நான் நினைக்கிறேன். இல்ல இங்க வேற வந்திருக்கு. இப்போ ஆர்டர்னா லிமிட் ஆர்டர். ஓகே ஓகே. இது வந்து எனக்கு ஆர்டர் பிரைஸ். மார்க்கெட்னா மார்க்கெட் பிரைஸ்ன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் பிரைஸ்னா இங்க இருக்கிறதா இருக்கும். ஓகே. இப்போ ஏன்னா ஆர்டர் பிரைஸ்னா நம்ம இங்க வந்து என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அதான் ஆர்டர் பிரைஸ். இங்க கொடுக்குற அமௌண்ட் தான் ஆர்டர் பிரைஸ். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன காமிக்கணும்னா நான் எவ்வளோ பிரைஸுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க பை பை பண்ணது. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்து ஆர்டர் குவான்டிட்டி. குவான்டிட்டினா என்னன்னா இப்போ இவ்வளோ யூஎஸ்டி நான் கொடுக்குறேன், நான் வாங்கியிருக்கேன். ஆனா எவ்வளவு சொலோனா நான் வந்திருக்கு எனக்கு அப்படின்றது இதுதான் விஷயம். இது வந்து இப்போ ஒரு சொலோனா இங்க வந்திருக்கு. யூஎஸ்டிடி எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? இதுதான் யூஎஸ்டிடி அமௌண்ட் 142. அப்போ ஒரே ஒரு சொலோனா. பாத்தீங்களா? ஒரு சொலோனா. அப்போ இங்க என்ன போட்டிருக்குன்னா நீ எத்தனை சொலோனா கொடுத்து வாங்கியிருக்க? இதோ இருக்கு. ஆ இப்போ யூஎஸ்டிடி நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 144.72 யூஎஸ்டிடி கொடுத்து இங்கே 2.27 சொலோனா வாங்கியிருக்கேன். அப்போ இதுதான் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எத்தனை சொலோனா நான் காயின் வாங்கியிருக்கேன்றது இங்கே வந்துடும். இது ஃபில்டு. ஓகே, ஃபில்டு தெரியலையே. ஃபில்டு என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டோட்டல்னு போட்டிருக்கு. பை பை டோட்டல் சொலோனா. இதுதான் டோட்டல். டோட்டல்னா இங்க பை பண்றோம்ல, இந்த ஃபீஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து எவ்வளோ டோட்டல். இது வந்து மார்க்கெட் பிரைஸ். இதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து மார்க்கெட் பிரைஸ். இது வந்து டோட்டல் கிடையாது. நான் இந்த இந்த 2.27 சொலோனா வாங்கும்போது ஒரு சொலோனாவோட ரேட் என்னன்றதான் இது. அதாவது இந்த ஒரு சொலோனாவோட ரேட்டு தான் இது. சரிங்களா? இது எல்லாமே ஒரு சொலோனாவோட ரேட்டு. இது வந்து எத்தனை யூஎஸ்டிடி வாங்குறேன். அப்புறம் இது வந்து டோட்டல். டோட்டல் வந்து இப்போ வந்து ஒரு சொலோனா நான் வாங்கினேன்னா இதுதான் வரும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சொலோனா வாங்கினேன்னா இங்க டோட்டல் பாருங்க. டோட்டல் பாருங்க மாறிடுச்சு. அப்போ இதுதான் விஷயம். இங்க வந்து டோட்டல்ல என்ன காமிக்கும்னா இப்போ ஒரு சொலோனாவோட ரேட்டு இது. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இத்தனை சொலோனா வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு டோட்டல் எவ்வளவு யூஎஸ்டிடி நான் கொடுத்துருக்கேன்? இவ்வளவு கொடுத்துருக்கேன் யூஎஸ்டிடி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ். அடுத்தது டிரான்சாக்ஷன் ஃபீஸ். நான் ஃபீஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? இந்த சொலோனாக்கு எவ்வளவு ஃபீஸ் நான் கொடுத்துருக்கேன்? அதுதான் இதோட பிரைஸ். ஓகே. ஸோ இவ்வளவும் பையிங்ல தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். பையிங் இவ்வளோதான். இது ஆன உடனே இங்க பை ஆயிடும். இப்போ இங்க பை இருக்கிறது உடனே சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம பை ஆனோன்னு அப்படி இருக்கும். அது அது வந்து இப்போ என்கிட்ட இருக்கு. இப்போ இவ்வளோ சொல்லணும் நான் வச்சுட்டேன். எங்க பையில வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதான் இருக்கு. டோட்டல் டோட்டல் சொல்லணும். ஓகே. 2.1 சம்திங் சொல்லணும் என்கிட்ட இருக்கு. இந்த 2 சம்திங் சொல்லணும் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். அப்போ இது எத்தனை வருஷம் ஆனாலும் என் கையிலே தான் இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் 3 வருஷம் ஆனாலும் இல்ல ஒரு நாள் ஆனாலும் 2 நாள் ஆனாலும் இது அப்படியே வச்சிருக்கணும். சேல்ஸ் பண்ற வரைக்கும், அதாவது இந்த சேல் பண்ற வரைக்கும் இந்த லிஸ்ட் இந்த ஹிஸ்டரியை நம்ம அப்படியே வச்சிருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் வச்சிருக்கணும். இதோ இப்போ இறங்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கும்போது மேலே ஏறிட்டு இருந்தது, எவ்வளோ இறங்கி இருக்கு. இது பாருங்க 61. அதாவது 42ல பார்த்தோம், இப்போ 61 வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்போ ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியும் இப்போ இப்போ வாங்கினானா இது மேலே ஏறும்போது நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ இது வந்து எவ்வளோ கீழே வாங்கணும் அப்படின்றது இவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இது லைவ் கிராஃப் பார்த்தீங்கன்னா. ஓகே. இது வரைக்கும் நான் வந்து பை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பை ஆப்ஷன் இவ்வளவுதான்.